दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमान् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपराम्। मंदस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सद्गुरुनाथ महाराज की जय। ஒரு தேசத்துல செலாவணியா இருக்கக்கூடிய பணம் இன்னொரு இடத்துல செல்லாது. இந்த உலகத்துல என்னென்னலாம் போக்கியமான வஸ்துக்கள் நாம நினைக்கிறோமோ அதுக்கு நாம என்ன பிரயத்தனம் பண்ணி அதை சம்பாதிக்கிறோமோ சேர்த்து வைக்கிறோமோ இது எதுவுமே நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு ஃபாரின் ட்ரிப் உண்டோ இல்லையோ அதுல பயன்படாது. அத்தனை பேரும் அந்த அப்ராட் ட்ரிப்பு போய்தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. வஸ்துக்களை விட்டுட்டு போறது இல்ல, சரீரத்தை உள்பட விட்டுட்டு தான் போகணும். அப்ப எது கூட வரும்னு சொல்றா, ஹரிநாமமே கூட வச்சணும், அது ஒண்ணுதான் வரும். அப்பதான் தேவையோன்னா இல்ல. புரந்தரதாசர் சொல்றார், இகதல்லி இஷ்டம் உண்டு பரதல்லி சுகம் உண்டு. அங்கக்குதான் இல்லப்பா, இங்கேயும் உண்டு அங்கக்கும் உண்டு. இங்க வேணுங்கிறதும் உனக்கு அதுல கிடைக்கும், அங்க வேணுங்கிறதும் அதுல கிடைக்கும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ஒரு சாதனம் உண்டோ இல்லையா? மனுஷ ஜென்மாவோட பிரயோஜனம் நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை நாம உணர்றதுன்னு தான் மகான்கள் சொல்ற. ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம் என்ன? போகத்துக்காக இந்த ஜென்மா பகவான் நமக்கு கொடுக்கல. எல்லா மகான்களும் அதே தான் சொல்றான். முழுக்க யோகமா நம்மளால வாழ முடியாது, யோகிகளா இருக்க முடியாது. அதனால போகம் இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அதுல போக்கிய வஸ்துக்குள்ளேயே மகாபோக்கியமான வஸ்து பகவான் நாமமும் பகவானோட சொரூபமும் தான். அந்த சொரூப லாவண்யத்தை விட ஒரு லாவண்யமான ஒரு சொரூபத்தை லோகத்துல பார்க்க முடியாது. பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கு ராமானுஜர் அதுதான் காட்டினார். எந்த கண்ணழகை பார்த்து நீ மயங்கிறியோ உன் பொண்டாட்டியோட கண்ணழகை, இதை விட பெரிய கண்ணழகை நான் காட்டினா என்ன பண்ணுவேன்னு. யாருக்குமே அப்படி கண்ணழகை கிடையாதுன்னு. காட்டிவிட்டா என்ன பண்ணுவேன், காட்டினா அந்த கண்ணழகு நான் அடிமையாறேன்னு. கர்ப்பகிரகத்துக்குள்ள கூட்டின்னு போய் ரங்கநாதனை பாருன்னு சொல்லலையாம், அரங்கா இவனை பாருன்னாராம். கண்ணை திறந்து பார்த்துட்டாராம். அதுலேருந்து ரங்கநாதருக்கு பொண்டாட்டியோட சேர்ந்து அடிமை ஆயிட்டாருன்னு சரித்திரம். அந்த ஒரு பகவானோட ரூப லாவண்யமோ அதிமதுரமான அவன் நாமாவை காட்டிலும் வசந்த விஷயம் உலகத்துல கிடையாது. ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுறதோன்னா நமக்கு தெரியலேங்கிறதான் நிஜம். ஓ ராமானி நாமம் ருச்சிரா, ஓ ராமானி நாமம் ருச்சிரா, ஸ்ரீராமனி நாமம் எந்த ருச்சிரா, ஸ்ரீராமனி நாமம் எந்த ருச்சிரா, ராமனி நாமம் ருச்சிரா, ஓ ராமனி நாமம் ருச்சிரா, மதுர சமுல கண்ட ரவிகிருத முல கண்ட,
రసముల కంటే దధికృత ముల కంటే అతి రసమగు నామం ఏమి రుచిరా అతి రసమగు నామమేమి రుచిరా ఓ రామని నామమేమి రుచిరా ராமதாசருக்கு திதிச்சுது. நமக்கு ஒரு கல்கண்டை போட்டுண்டு வேணா ராமகிருஷ்ணா கோவிந்தா சொன்னா திதிக்கிறதோ என்னமோ தெரியல. இப்ப நாமாவில கோளாறான இல்ல, நாக்குல ஜுரம். ஜுரக்காரனுக்கு என்ன பட்சணம் கொடுத்தாலும் நன்னாவே இல்லைன்னு சொல்ல போறான். பட்சணத்தை கோளாறு இல்லை. ஹரிச்சரண ஸ்மரணாமிருத நிர்மித கலி கலுஷ ஜுர கண்டனேன்னு ஜெயதேவ சுவாமி சொல்ற. கலி ஜுரம் பிடிச்சிருக்கு, அதனால அதிமதுரமான அமிர்தமான நாம கூட நமக்கு ருச்சி தெரியல. இப்போ ருச்சி தெரியலங்கிறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு என்ன சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. ருச்சிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடின்னு போவான். டாக்டர்கிட்ட போய் இந்த ஜுரம் குணமாகணும் நான் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ அந்த ஔஷதத்தை எடுத்துட்டு நாக்கில் இருக்கிற அந்த ஜாட்டியத்தை ஜுரத்தை தீர்த்துட்டு பகவானோட நாமாவை ருச்சிக்கணும்னா அதுக்கு மருந்து எங்க இருக்குன்னா அதுவே தான் மருந்துங்கிறான். రామ జోగి మందు గొనరే పామరులారా రామ జోగి మందు గొనరే. அதுவேதான் மருந்து, அதுவேதான் அமிர்தம், அதுவேதான் ஆகாரம், அதுவேதான் தீர்த்தம், அதுவேதான் ஜீவன், அதுவேதான் ஜீவனம், அதுவேதான் வாழ்க்கை, அதுவேதான் மோட்சம். இது சாதுக்களோட சேர்ந்து இருக்கும்போதுதான் அந்த அந்த அருமை புரியுமா. அதனால அந்த காலத்துல ஒரு நாமாவளி பாடுவா, நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும்னு சொல்லுவான். சாதுக்களோட இருக்க இருக்க நாம மகிமை புரியும். இப்ப நாம மகிமை சொன்னாதான் தெரிஞ்சு சொன்னாதான் பலனான இல்லையா. ஸ்ரத்தையாவா ஹேளையாவான்னு எப்படி சொன்னாலும் நாமாவனால பலன் உண்டு. பரிகாசமா சொன்னா கூட காலங்காத்தால் தூக்கமே நன்னா வர நேரத்தில் கெடுக்கிறாங்க ஐயா. தெருவில் வீதி பஜனை பண்ணவே ஹரி ஹரி ஹரின்னு கத்துறான் அப்படின்னு வெச்சா கூட அந்த 4 ஹரிக்கும் மரியாதை உண்டு. எப்படி சொன்னாலும் அகஸ்மாத்தா சொன்னா கூட. ஆத்ருபதேஸ்வரர் கோவில்ல, திருச்சி தாய்மான சுவாமி கோவில்ல ஸ்ரீதரையாவாள் திருச்சியில இருந்தபோது தினம் போய் தரிசனம் பண்ணுவான் சுவாமியை. இப்போ ஒரு தாயார் வந்து தன் குழந்தை கட்ட மாதிரி இருக்காது, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை, என்ன வைத்தியம் பண்ணாலும் குணமாகலை. அதை சுவாமி எதிர்க்க போட்டுட்டு இப்படி ஒன்று கொடுத்துட்டியே, இதை காப்பாற்றப்படாதா, நான் இதை வச்சுன்னு என்ன பண்ணுவேன்னு அழறா. எனக்கு யாருமே இல்லையே, இப்படி ஒரு சதப்பிண்டமாக இருக்கே, இதை நான் வச்சுன்னு என்ன பண்ணுவேன்னு அழறா. ஐயாவாள் அங்கேருந்து வந்தார். சாதுக்களுக்கு யார் அழுதாலும் தாங்காது, ஏன்னா அவ ஹிருதயம் அப்படித்தான் இருக்கும்னு துக்காராம் மகாராஜ் சொல்றார். மிருது சபாஹ்ய நவநீத தைசே சஜ்ஜனா சித்த. வெண்ணெய் போல அத்தனை மென்மையா இருக்கும். அதனால யார் கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டான். நம்மளா இருந்தா அவன் என்ன பாவம் பண்ணாலும் அவஸ்தைப்படுறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவோம். அவர் மனசு உருகிறது, ஏமா அழறேன்னு. குழந்தை இப்படி இருக்கு, என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, ஜென்மாந்திர பாவம் இல்லாமல் இப்படி ஒரு குழந்தை பிறக்குமோ, குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் அழறா. பிறக்கிறது இப்படியா பிறந்து தொலைக்கணும், இங்க போட்டு நான் அழறேன், நான் வேற எங்க போய் சொல்லுவேன். மனுஷாட்ட சொன்னா பரிகாசம் பண்றா, சில பேர் வெய்யரா. இவர்கிட்ட சொல்லி அழறேன், இப்படி கொடுத்துட்டியேன்னு அழறேன். பசி வந்தா கூட அழ தெரியாத குழந்தை சுவாமி இது அப்படின்னா. பாபம் பாபம்னு சொன்னீங்க, உன் பாபம் போயிடுத்தே அப்படின்னா. என்ன சொன்னேன், நான் ஒன்றும் பிராயச்சித்தம் பண்ணலையேங்கிறா. பண்ணிட்டியே, என்ன என்ன பிராயச்சித்தம் பண்ண, எவ்வளவு ஜென்மால தபசு பண்ணினாலும் பண்ண முடியாத ஒரு பிராயச்சித்தம் பண்ணிட்டியே. நீங்கள் ரொம்ப பெரியவாளா சொல்லல, எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, எனக்கு பக்தி கிடையாது, ஸ்ரத்த கிடையாது, என்னோட அவலட்சணம் எனக்கே தெரியும்னா. அதெல்லாம் பழைய கதை, அத்தனை பாபமும் போயிடுச்சுன்னுட்டார். என்ன பண்ணினேன்னா, இப்போ என்ன சொன்னேன், பசி வந்தால் அழ தெரியாதுன்னு சொன்னேன். பசி வந்தால சிவான்னு வந்துடுத்து பாரு, உன் பாபம் போயிடுச்சுன்னா. பரமேஸ்வரன் அத்தனை கருணாமூர்த்தி, நீ ஏதோ பசி வந்தான்னு சொன்ன இல்லையா, அதில் வந்த சிவாவை எடுத்துட்டு வர அனுகிரகம் பண்ண போறாரு. குழந்தை எழுந்திருக்க போறதுன்னு சொல்லி
நட்சத்திர தாராவளிங்கிற ஸ்தோத்திரம் பாட குழந்தை ஜம்முன்னு எழுந்துடுது அப்படின்னு சரித்திரம் இருக்கு. தெரிஞ்சுதான் சொல்லணுங்கிறதே இல்லை. தெரியாம சொன்னா கூட, அகஸ்மாத்தா சொன்னா கூட நாமாவுக்கு அத்தனை பலன் உண்டுங்கிறதுனால பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாம சித்தாந்தம் பண்ணினா. பிராமண குலத்துல பிறந்து வேத அத்தியனம் பண்ணி ருக்வேதாதி சாக்கைகள்லாம் சொல்லி கர்மானுஷ்டானங்களை பண்ணி யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்ணி இருக்கிறவா அந்த பலத்தினால கரையேறிடுவா. அனுஷ்டான பலத்தினால, சாதனா பலத்தினால கரையேறிடுவா. அதுக்கப்புறம் என்ன, கர்மாவிலிருந்து விலகி சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கிறவாளோ, யோகாபியாசம் பண்றவாளோ, ராஜயோகத்துல முன்னேறவாளோ, தியான நிஷ்டையில் இருக்கிறவாளோ, அஷ்டாங்க யோகத்துல சமாதி வரலு போறவாளோ அவளுக்கும் கதி கிடைச்சிடும். காமகோட்டி பீடாதிபதிகளா இருந்த அந்த பெரியவா வேத சம்ரட்சணத்துக்குன்னு இருந்த பீட்டத்தில் உட்காந்து, நமக்கு கவலை உண்டு, நம்ம சம்சாரிகள் நாளைக்குங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதுனால நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? எவ்வளவு பணம் இருக்கிறவனு கவலைப்படுறான், பெரிய பதவியில் இருக்கிறவனு கவலைப்படுறான், பந்து மித்ரால் இருக்கிறவனும் கவலைப்படுறான், இதெல்லாம் இல்லாதவனும் கவலைப்படுறான். இது நம்மளோட வாழ்க்கை. சாதுக்களுக்கு ஏது கவலை? ஏன்னா சரீர அபிமானம் கிடையாது, எந்த வஸ்துட்டையும் அபிமானம் கிடையாது, இது வேணும் வேணாங்கிற ராகத்வேஷம் கிடையாது, நாளைங்கிற சிந்தனையே இல்லை. அப்படிங்கிறவள கவலை வர முடியாதே. ஆனால் இந்த சுவாமிகள் கவலைப்படுறாள். காமகோட்டி பீடாதிபதிகள் போதேந்திரால் கவலைப்படுறா. என்ன கவலையா? இது மாதிரி வழி தெரிஞ்சவா முன்னேறிடுவா, வழி தெரியாத குழந்தைகள் என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாராம். அப்போ அவளுக்கு ஒரு வழி காட்டணும். அந்த வழி நம்ம காட்டின வழியா இருக்கக்கூடாது, பகவானுடைய கட்டளையான வேதோக்தமமான ஒரு வேதம் சொன்ன ஒரு கட்டளையா இருக்கணும். இது ஏன் அப்படி சொன்னேன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதே நேரம் வேதம் எல்லாரும் சொல்ல முடியாது. வேத பாராயணத்தோட பலன் எல்லாருக்காகவும் தான். சங்கல்பமே லோகக்ஷேமார்த்தம் தான் பாராயணத்துக்கு பலன் சொல்லுவா. யஜ்ஞ யாகங்கள்லாம் சிலதெல்லாம் இஷ்டி கர்ம காமேஷ்டியா பண்றது, சிலதெல்லாம் லோகக்ஷேமார்த்தமா பண்றது. ஆனால் எல்லாருக்கும் வேதம் சொல்ல அதிகாரம் கிடையாது. வைதீக காரியங்களையும் எல்லா இடத்துலையும் பண்ணவும் முடியாது, பண்ணக்கூடியவாளே இல்லையா? இன்ன திக்க பார்த்து பண்ணணும், இந்த தேசத்துல தான் பண்ணணும்னு இருக்க. பாரத தேசம் தாண்டிட்டா கர்மானுஷ்டானங்களுக்கு யஜ்ஞ யாகாதி அக்னி காரியங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்றான். எங்க இருக்கிறவாளும் யாரா இருந்தாலும், என்ன குலத்துல பிறந்திருந்தாலும், சம்ஸ்காரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவ கரையேறித்தானே ஆகணும்னு கவலைப்படுறான். அவளுக்கு என்ன வந்தது இல்லையா? அவர் அவதார புருஷன், சாட்சாத் பகவானோட அவதாரம் தான் அவர். பரம கருணையா பங்கஜனேனகா போதேந்திர குரு ரூபேணன்னு பாட்டு. சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான் அவதாரம் பண்ணினார்னு சொல்றது, புருஷோத்தமனே தான் அவதாரம் பண்ணினார். அவருக்கு என்ன கவலைன்னா, அச்சுச்சோ அந்த ஜனங்கள் எல்லாம் சத்கதிக்கு போகணுமே, பாபம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்லது கிடைக்கணுமே நினைச்சு கவலைப்பட்டு, இவ்வளவு பேருக்கும் அதி சுலபமானது வேதமே சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடியது ஸ்திரீ புருஷால் பேதம் இல்லை, பிராமணால் பேதம் இல்லை, அடிப்படை நியமங்கள் கூட இல்லாதவாளும் சொல்லி அதனால மனசு சுத்தமாகி நியமங்களை கடைபிடிக்க முடியும் பின்னாடி அப்படிங்கிற ஒன்றை காட்டணுமே நினைச்சு ராமநாம சித்தாந்தம் பண்ணினா, கிரந்தங்கள் எழுதினா. கிரந்தம் எழுதினா ராமநாமம் தான் வசந்தது, வேதத்தை சொல்லியிருக்கு, ராம மகிமை சொல்லியிருக்கு, சிவநாமா ராமநாமா கிருஷ்ணநாம மகிமை சொல்லியிருக்கு, வேதத்துல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு அப்படின்லாம் எழுதிவிட்டா யார் படிக்க போறா? பண்டிதாள் தானே படிப்பா. நாம சித்தாந்த கிரந்தங்கள் யார் படிக்க போறா? படிக்க மாட்டா. அதை படிச்சு சொன்னா யாருக்கு புரிய போறது? ஆனா பண்டிதாள் நாம சித்தாந்தத்துக்கு இடைஞ்சல் பண்ணப்படாதேங்கிறதுக்காக இதை எழுதினா குரு ஆக்ஞைப்படி. அப்புறம் யாருக்காக நம்ம நாம சித்தாந்தம் பண்ணோம்? இது என்னன்னே தெரியாதவனுக்கு தானே. அவன் எங்க இது இந்த இடத்துக்கு வரப்போறான்? நான் காமகோட்டி பீட்டாதிபதியா இருந்து போற இடத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட பக்த ஜனங்கள் பரிவாரங்கள் பூஜை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு, சுவாமிகளா இருக்கிறப்பட்டவா சட்டுன்னு எங்கேயும் வந்துட முடியுமா? அவளுக்கு நித்திய பூஜை இருக்கு, மட்டம்னா அதுக்குன்னு காரியக்கிரமங்கள் இருக்கு. மகாபரிவாரோட சரித்திரத்திலே அவர் எங்கே போனாலும் அந்த காலத்தில் யானை குதிரை ஒட்டகம்னு பெரிய பரிவாரத்தோடு தான் போகும்னே இருக்கு. போதேந்திராவோட காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து பீட்டாதிபதிகள் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்த காலங்கிறத எப்படி இருந்திருக்கும்? இப்படி நான் போனேன்னா பாமர ஜனங்கள்லாம் என்கிட்ட வரவே மாட்டான் இல்லையா? நாம அவளுக்கு போகணுமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு போச்சு. நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி ஏற்காட்டில் அவர் ஒரு ஞானானந்த பிரணவ நிலையம்னு ஒன்று ஆசிரமம் ஏற்படுத்தினார்.
அது இடம் வாங்கின பிறகு ஒரு பக்தர் வந்து நமஸ்காரம் பண்ண, சுவாமி யாரோ இந்த இடத்த தப்பா உங்களுக்கு சொல்லிவிட்டா, இது ஏற்காடு லேக் பக்கத்திலேயே இருக்கு, இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், ஜன சந்தடி இருக்கு, இந்த இடம் வேண்டாம், ஊருக்குள்ள ஏகாந்தமா ஒரு இடம் நான் பார்த்து தரேன், நீங்க நிஷ்டையில் இருக்கலாம், தபஸில் இருக்கலாம். சாமி சிரிச்சுட்டே சொன்னா, தபசு நிஷ்டையெல்லாம் ஆயிடுத்து, இப்போ சேர்த்ததை கொடுக்கணும், ஜன சந்தடி தான் வேணும் அப்படின்னா, சேர்த்து வச்சதை கொடுக்கணும், அதனால ஜனங்கள் இருந்தால் தானே கொடுக்க முடியும், வித்தரணம் பண்ணணுமே. அதனால போதேந்திரால் என்ன பண்ணினா, பீட்டாதிபத்தியத்தை தியாகம் பண்ணிட்டு, வேறுபட்ட ஒரு பீட்டம், அது ராஜபீட்டமா இருக்கக்கூடியது, அதை விட்டுட்டு அத்வைதாத்ம பிரகாஷருங்கிறவருக்கு பட்டம் கட்டிட்டு பரிவுராஜக சன்னியாசியா கிளம்பி வெறும் கரத்தல பிக்ஷை வாங்கிட்டு சாப்பிடுவோம், என் கூட யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகனா வீடு வீடா போய், அவருக்கு ஆசையாம், வீடு வீடா போய் கதவை தட்டி நாமா சொல்லுங்க. சைத்தன்ய மகாபிரபா தான் பண்ணினார், நாம பிக்ஷை கேட்டார் இல்லையா, ஒத்தரை கூட விடாம ஒரு தடவை நாமா சொல்லுன்னு கேட்கணும். ஒரு சன்னியாசி அப்படி போயிட முடியுமோ? ஆனா துணிஞ்சு கிளம்பிட்டார். எனக்கு என்ன மான அபிமானபு நின்னதே எனக்கு என்னன்னு புரந்தரதாசர் பாடின அவரை கிளம்பிட்டார். ஸ்ரீதர் ஐயாவாள் இதை பத்தி கேள்விப்பட்டு, ஒரு கிரகஸ்தன் மான அவமானம் பண்ணாலும் அவன் வந்தாலும் சகிச்சுக்கலாம், ஒரு சன்னியாசிக்கு அவர் ஏத்துண்டா கூட அவருக்கு அபச்சாரம் பண்ணா அந்த கிரகஸ்தனுக்கு பாபம் வந்துடும், ஆனால் அது வரவிடப்படாதுன்னுட்டு தானே கூட போய் அவரோட சேர்ந்து கைங்கரியம் பண்ணி அவரோட நாம பிக்ஷை கேட்டு அவருக்காக பிக்ஷையும் வாங்கிட்டு வந்து உஞ்சவர்த்தி எடுத்து சமைச்சு அவருக்கு பிக்ஷை பரிமாறிட்டு, ரெண்டு பேரும் ஊரா போய் நாம பிரச்சாரம் பண்ணுவா, நாம மகிமையை பாகவதத்திலேருந்தும் ராமாயணத்திலிருந்து உபன்யாசம் பண்ணுவா, ராமநாம மகிமை, சிவநாம மகிமை, கிருஷ்ணநாம மகிமை எல்லாம் சொல்லி ஜனங்களுக்கு நாமசூத்திரம் கொடுத்து கிராமம் கிராமமா பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினாலாம். இப்படி எல்லாம் அந்த மகான்கள் பண்ணினத்தினால சாமானிய ஜனங்களும் கரையேறதுக்கு ஒரு வழி உண்டாச்சு. அப்போ நாம மகிமை அத்தனை உயர்ந்தது. இதை நிரூபணமும் பண்ணி காட்டினா போதேந்திர சுவாமிகள் அவர் சரித்திரத்திற்கு குரு சொன்னார். விஸ்வாதிகேந்திர மகாசுவாமி சொன்னார், சித்தாந்த கிரந்தம் பண்ணு, அது பண்டிதாளுக்கு, நாம பிரச்சாரம் பண்ணு, அது பக்தாளுக்கு. ஒரு மகான் வந்து சொல்றார், நாம சொல்றது ரொம்ப வசந்ததுப்பா, இதை சொல்றோங்கிறதுனால ஏதோ நாங்களா சொல்றோம்னு இல்லை, வேதம் சொல்லியிருக்கு, வேதவியாசர் சொல்லியிருக்கார். ஞானசிவராஜா தானே பாடினார், ஞானதேவ மணி வியாசாச்சியே கூணே, ஞானதேவ மணி வியாசாச்சியே கூணே, द्वारके चरण पांडवाने, द्वारके चरण पांडवा घरी, उभाक्षण भरी, देवासिये द्वारी उभाक्षण भरी, तेरे मुक्ति चालीसा, तेरे मुक्ति चालीसा, असोज संसारी जिह्वे वेगुक, असोजी संसारी जिह्वे वेगुकरी, वेद शास्त्र उबारी बाह्य सदा, वेद शास्त्र उबारी बाह्य सदा, व्यासाचिये पूर्णे, ज्ञानदेव मने व्यासाचिया पूर्ण, ज्ञानदेव मने व्यासाचिया पूर्णे, ज्ञानदेव मने व्यासाचिया पूर्ण, द्वारके चरण पांडवाने, द्वारके चरण पांडवा हरि मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे मना, मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे मना, हरि मुखे मना, पुण्याची गणना कोण, पुण्याची गणना कोण करी, இது எங்களோட கற்பனை இல்லப்பா, நாம சொன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு ஏதோ சும்மா அர்த்தவாதம் இல்லை, இது கொனஞ்சு சொல்றது இல்ல, வேதம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வேதவியாசர் சொல்லியிருக்கார். ஞானதேவமணி வியாசாச்சிய குணு, வேதவியாசரோட வாக்குப்பா, அவருமா அவரா சொல்ல, வேத சாஸ்திர உபாரி பாக்கிய சதா, வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, அப்பா நாமாவை சொல்லு நாமாவை சொல்லுன்னு சொல்றது
வேதத்தில் இருக்கிற ஒரு ஒரு அக்ஷரமும் ஹரிநாமத்துக்கு சமம்னு வேத வாக்கியம் இருக்கிறதுனால அதுதான் உயர்ந்ததுப்பா. மற்ற காரியங்கள்லாம் பண்றதுக்கு அதிகார பேதம் உண்டு. அந்த தகுதி இருக்கிறவா அதை பண்ணட்டும். வேதத்தில் சொல்லிருக்கிற காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கான அதிகாரத்துவம் இருக்கிறவா, தகுதி இருக்கிறவா அதை பண்ணட்டும். அத்தனை பேரை கரையேறி ஆகணுமே. நீச்சல் தெரிஞ்சவன் நீச்சல் போட்டு கரையேறிடுவான். தெரியாதவனுக்கு ஒரு படகு விட்டு தானே ஆகணும் இல்லையா? வேத சாஸ்திரம் தெரிஞ்சவா, வைதிக அனுஷ்டானத்தோடு இருக்கிறவா, நீஞ்ச தெரிஞ்சவா நீச்சல் போட்டுன்னு போயிடுவா. ராமாயணத்திலே சேது பந்தனம் சுவாமி பண்றத எல்லாரும் வரலையும். அதுல சில வானரங்கள்லாம் நீஞ்சியே வந்ததுன்னு இருக்கு ராமாயணத்துல. அப்படி நீச்சல் பண்ண தெரிஞ்சவா அப்படி நீஞ்சி வந்துடுறா. வராதவா என்ன பண்ணுவா? அச்சுச்சோ பாவை வாளுக்கு வழி காட்டணுமே அப்படின்னு மகான்கள் நினைச்சு இந்த பகவன் நாமாங்கிற அந்த படகை அவளுக்கு அனுகிரகம் பண்றான். இது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யார் வேணாலும் சொல்லலான் இருக்கே. திக்தேச காலனபேக்ஷே திக்தேச காலனபேக்ஷே சித்த சர்வ சுலபே சித்த சர்வ சுலபே சத்குரு கிருபா சமுத்திர कृपा समुद्र संगहेतु लाभे संगहेतु लाभे राम कृष्ण गोविंद राम कृष्ण गोविंद राम कृष्ण गोविंद राम नाम संप्रयोगे काममीह सर्वोत्तम प्रयागे राम कृष्ण गोविंद தீர்த்தராஜனான பிரயாகேல போய் கங்கா யமுனை சரஸ்வதி சங்கமமான இடத்துல போய் ஸ்நானம் பண்றதுக்கு எல்லாரும் ஓடுவா. அத்தனை சிரமப்பட வேணா, இருக்கிற இடத்திலே அனுபவிச்சுடலாம். ராமநாம கங்கையா சம்மிளித்த கிருஷ்ண நாம யமுனே. ராமநாமம் தான் கங்கை, கிருஷ்ணநாம யமுனை, சரஸ்வதி கோவிந்த நாமம் சரஸ்வதி. அதனால எங்கெல்லாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிறாலோ அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரயாகேல ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சுடுத்து. எவ்வளவு வசதியானது, எத்தனை சுலபமானது. ஆனா அது எப்படி கிடைக்கும்னா சத்குரு கிருபா சமுத்திர, குரு கிருபையினால தான் கிடைக்கும். குரு கிருபை இல்லைன்னா நாம மகிமை தெரியவே தெரியாது. அகஸ்மாத்தா சத்சங்கத்தை உட்கார்ற பாக்கியம் கூட கிடைக்காது. எல்லாருக்கும் போய் சாதுக்கள் அந்த நாம மகிமையை ஊற்றாளாம். ஒரு இடத்துல இல்லாமல் சலா கல்பத்தருச்சே ஆரவ சேத்தனா சிந்தாமணி சே காவங்கிற ஞானேஸ்வரர் கல்பக விருட்சமே ஒரு தோப்பாக இருந்து அந்த தோப்பு ஊர் ஊரா நடந்து போனா அப்படி இருக்குமோ, இப்படி வசந்தவதி லோகஹிதம் சரந்தகான் சாதுக்கள் ஊர் ஊரா போறா. எதுக்கு போறான்னா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இல்லை, நாங்க நாம மகிமையை அனுபவிச்சு சௌக்கியமா இருக்கோம், அதை உங்களுக்கு சொல்றோம், நீங்களும் நன்னா இருங்கன்னு சொல்றதுக்கா. சாதுக்களுடைய பாகவதாவோட விற்த்தியில வாங்கிக்கிறதுங்கிறது கிடையாது. வாங்கிண்டாலும் பகவத் அர்ப்பணமா தான் போகும், கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். நாம வைபவத்தை நாம மகிமையை சொல்லணும்னா பிரச்சாரம் இல்லை, அவளுடைய ஆனந்த அனுபவத்தை அவ அப்படி பொங்க பொங்க கொட்டுறா. அவ்வளவுதான் விஷயம். நாம பிரச்சாரம்னு கூட சொல்லப்படாது. அவளோட ஆனந்த அனுபவம்
வாசுதேவ தாத்தானது ஆனந்தம் தாங்கலையேன்னு சொல்லுவாரா. வைகுண்ட தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆனந்தம் அவளுக்கு தாங்க முடியாது. அது அப்படியே பொங்கி பொங்கி தான் கீர்த்தனங்களா, அபங்கங்களா, பாசுரங்களா, பதிகங்களா பாடி தள்ளிட்டு இருக்கா. அதை கேட்கிறவாளுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். இது ரொம்ப சுலபமான இருக்கே. புரந்ததாசர் சொல்றார், மனுஷன் நான் பிறந்துட்டேன், நாக்கும் இருக்கு, அந்த நாக்கால பேசவும் முடியாது. கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாதா? என்ன நஷ்டம் உனக்கு? நர ஜன்ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗೆ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದು. ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗೆ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗೆ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದು. ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗೆ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. உடனே மனுஷன் கேட்பான், சொல்லிட்டேன், என்ன பலன்? அதனால என்ன பலனா? கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிஹார. சகல கஷ்டவு பரிஹார. யோசனை போய் பரிகாரம் என்னன்னு கேட்கிறா. அவர் ஏதோ ஜாதக ரீதியா சொல்றார், அதை நம்ம குத்தம் சொல்ல வேண்டாம். அத்தனை பரிசிரமப்பட்டுதான் அதை அடையணுமா? இந்த நவகிரகங்கள்லாம் யாரோட சரணத்தை ஆசிரியச்சுன்னு இருக்காளோ அவன் நாமாவை சொன்னா பரிகாரம் ஆகாதா? கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிஹார. சகல கஷ்டவு பரிஹார. ஒரு ஊர்ல உபன்யாசத்துக்கு போயிருக்கும் போது குழந்தைக்கு ஏதோ சிரமம்னு ஒரு அம்மா சொன்னா, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சுவாமின்னா. நம்ம ஜோசிக்காரால நமக்கு என்ன தெரியும்? நாமாதான் பரிகாரமா? மகான்களே ஏதாவது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லணும்? ஏதாவது மந்திரம் எழுதி கொடுக்கணும். ராமராமான்னு சொல்லுங்க, அவ்வளவுதானா? சுலபமா இருக்கிறதுனாலே நமக்கு தோண மாட்டேங்கிறது. யாராவது கஷ்டத்துக்காக யந்திரம் வச்சு பூஜை பண்ணாமலோ, தாயத்து கட்டிக்காமலோ, பகவன் நாமா சொல்றே தீர்ந்து போகும், இந்த கஷ்டம் தீரும் நம்புறவா எத்தனை பேர்? கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவு பரிஹார. சகல கஷ்டவு பரிஹார. கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணாயன பாரதே. ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗೆ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. நாம சொல்லுங்கிறாள், என்னையா நேரம் இருக்கு? மண்டே டு ஃப்ரைடே, ஈவன் சாட்டர்டே நேரம் இல்லை. ஏன்பா அந்த காலத்துல ஆபீஸ்லாம் 8 hours டியூட்டின்னு உண்டு. இப்போ 24/7 தான். இப்போ நேரம் கிடையாது. அப்படி சம்பாதிக்கணுமான்னா தேவைப்படுறது. கண்ணை வித்து சித்திரம் வாங்கறது போல நம்மளை வித்து பணத்தை வாங்குறோம். பிரயோஜனப்படுத்துறவாடு கூட நேரம் இல்லாத நிலைமையில இருக்கும். எங்களுக்கு நேரம் இல்லையே. இன்னைக்கு நாம இப்ப ஐடி கம்பெனி இருக்கிற காலத்துல சொல்றோம், 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த தீர்க்க தரிசனமா பாடிட்டு போயிட்டார். டைம் இல்லைன்னு சொல்லாத, உனக்கு நான் டைம் கண்டுபிடிச்சுக்கிறேன். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பூஜை பண்ண முடியலன்னு சொன்னா கூட தூங்கி எழுந்திருந்தானே ஆகணும். அடுத்த ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வர காத்தால ஆபீஸ் போறது முன்னாடி எழுந்துதானே ஆகணும். ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 11 மணிக்கு கிளம்புறவா இருக்கா. அப்படி எழுந்து கேட்ட அப்படி உடம்பு முறிக்கிறியோ இல்லையோ, அந்த நேரத்தை கிருஷ்ணான்னு சொல்லிட, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். மலிக்கிட்டு மெய் முறிது எழுதலம்மே கிருஷ்ணாயன பாரதி. ಮಲಗಿದ್ದು ನೀ ಮುರಿದು ಹೇಳುತ್ತಲೇ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. எழுந்திருந்து ஷவரை திறந்து விட்டுண்டு அப்படியே பல்ல தேய்ச்சுண்டு, எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன புரியும்? பரவாயில்ல, ஷவரை திறந்து மிக்கிற நேரத்துல சொல்லு. ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡುದ, ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡುದ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗೆ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. வாரத்துல ஒரு நாள் தான் குழந்தைய பார்க்க முடிகிறது. நான் ஆபீஸ் கிளம்புறத எழுந்திருக்க மாட்டேங்கிறது. ராத்திரி வந்து தூங்கி போயிடுறது. வீக்கெண்ட்ஸ் குழந்தையோட செலவழிக்க வேண்டாமா?
அந்த நேரத்தில் பஜனைக்கு போக முடியுமா? குடும்பத்தோட பஜனைக்கு போங்கிறா சாதுக்கள். இந்த குழந்தைய கொஞ்சத்தை கூட யூ டர்ட்டி டாக் நாட்டி பாய் அப்படிலாம் சொல்லாத. கண்ணா என் செல்லமே கிருஷ்ணா வாசுதேவான்னு சொல்லு. ಕಂದನ ಬಿಗಿ ಬಿಗಿದು ಅಬ್ಬಿ ಮುದ್ದಾಡುತ್ತ ಕೃಷ್ಣ ಎನ ಬಾರದೆ. ಕಂದನ ಬಿಗಿ ಬಿಗಿ ಅಬ್ಬಿ ಮುದ್ದಾಡುತ್ತ ಎನ ಬಾರದೆ. பொன்குழந்தை பிறந்துடுத்து ராதே ராதேன்னு சொல்லு. குழந்தைய கொஞ்ச நேரத்தை நாமா சொல்லேன். ஒய்ஃப் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு கோச்சுக்கிறா, பஜனைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. அதனால தப்பு இல்ல. 19 அஷ்டபதியர் ராதையை பார்த்து கிருஷ்ணர் பாடினார். உங்காத்து ராதை நீ பாடிக்கோ. சாருஷீலே பிரியே சாருஷீலே चारुशीले प्रिये चारुशीले. என்ன அர்த்தம் இருக்குன்னு கேப்பா. ரொம்ப அழகான ஒழுக்கம் உள்ளவளேன்னு அர்த்தம். ஆக பாடுங்க. முஞ்ச மகிமானம் அனிதானம் முஞ்ச மகிமானம் அனிதானம் दहती मम मानसो पदि मदनानसो दगति मम मानसं देहि मुख कमल देहि मुख कमल मधुपानं चारुशीले. உன்னுடைய முகம் இருக்கே, அதை பார்த்துட்டே இருந்தா அப்படி ஒரு ஆனந்த போதையா இருக்கு. ஆஹா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணி தட்டுமா? ஒண்ணு இல்ல, 2 பேர் சேர்ந்து பஜனைக்கு போலாம். மந்தகாமினியோடு சரசலாடுதலம்மே கிருஷ்ணாயன பாரதே. மந்தகாமினியோடு சரசலாடும் कृष्णायन भारते. नर जन्म बंदागे नानिये युवा कृष्णायन भारते. வீக்கெண்ட்ல பிரமாதமா சாப்பாடு பண்ணிருக்கா. இவ்வளவு புகழ்ந்துட்டாரு வீட்டுக்காரர். இருக்கிற சமையல் திறமையெல்லாம் கொட்டி கொட்டி டிவியில பார்த்த ரெசிபி எல்லாம் வச்சு பிரமாதமா பண்ணிட்டா. நன்னா இருந்தாலும் இல்லாட்டாலும் நன்னா இருக்குன்னு சொல்லி ஆகணும், இல்லைன்னா மறுநாள் கிடைக்கவே கிடைக்காது. நன்னாவே இருக்கு, எதுக்கு வஞ்சனை பண்ணுவானே? நன்னா திருப்தியா சாப்பிடுற இல்லையா? துகாராம் மகாராஜ் சொல்றார், சுகே காவே அன்ன கரா தயாச்சே சிந்தனங்க. பண்ணி போட்டியே ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்ற இல்லையா? இதை பண்றதுக்காக படைச்சானு ஒருத்தன், சாப்பிட்றதுக்கு பிசைறதுக்கு விரல கொடுத்து நாக்க கொடுத்து ஜீரணிக்க வேற கொடுத்தானே, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி சாப்பிடுங்க. எவ்வளவு அழகு இல்லையா? சால்யான் ஷட்தச சிந்து கிருத்தவனாகி கிருஷ்ணாயன பாரதி. शार्यान षड्रस सिंधु कृतवनागी कृष्णायन भारते. எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது போகப்படாத இடத்துக்கு போனா கூட நீ அங்க நாமா சொல்லலாம். எப்படி சுவாமி அங்கெல்லாம் மடி ஆச்சாரம் இல்லாத இடங்கள்லாம் பகவான் நாமா சொல்லலாமா? அங்க சொன்னேன்னா அடுத்தது நீங்க போகாம இருக்க. சூழிதாடுத மன ஒழகாத ரூவம்மே சூழிதாடுத மன ஒழகாத ரூவம்மே கிருஷ்ணாயன பாரதே. नायन भारते. नर जन्म बंदागे नालिगे कृष्णायन भारते. உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னான்னா நீ நம்பாதே. அவ சொல்றது ஜாதக ரீதியா சரிதான், ஆனா அதை நிவர்த்திக்கிறதுக்கு வழி உன் கையிலேயே இருக்கேப்பா. துரித ராசிಗಳನ್ನು ಧರಿತು ಬಿಸಾಡುವ கிருஷ்ணாயன பாரதி. நவக்கிரகத்துக்கு பெரிய பரிகாரம் என்ன? ஆதித்யம் தர்ப்பியாமி சோமன் தர்ப்பியாமி அங்காரம் திருப்பேன். ஒரு நாளைக்கு 3 தடவை தீர்த்தத்தை விட்டா நீ பரிகாரம் பண்ணிக்கலாமே. ஆனா அது எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்க என்ன பண்றது? நாமா சொல்லுங்க போறோம்ட்டாரு.
பகவன் நாமா சொன்னா எல்லா கிரகங்களும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஞான சம்பந்தர் சொன்னார் இல்லையா. நாமா சொல்றவா கிட்ட இவாள்லாம் எந்த விதமான இடைஞ்சலும் பண்ண மாட்டான். அதனால் துரித ராசிಗಳನ್ನು ಧರಿತು ಬಿಸಾಡುವ கிருஷ்ணா என பாரத கருட கமன நம்ம புரந்தர விட்டலன கிருஷ்ணா என பாரதியர் புரந்தரதாசர் பாடினார். எந்த நிலையிலையும் நாமா தான் கதி. சுவாமி யோகிராம் சுரத்குமார் சொல்றார், இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் பா. நான் சொல்றது அவனுக்கு பெரிய பெரிய கொட்டேஷன்லாம் கொடுக்க போறதில்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒருத்தரால உனக்கு காரியம் ஆகணும்னா அவளை நீ ப்ளீஸ் பண்ணி ஆகணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம பாஸ் இருக்காரு, பாஸை சந்தோஷமாக வச்சுட்டு தான் நம்ம வேலை நடக்கும். எங்கே யாருக்கிட்ட நம்ம இருக்கோமோ அவனை நம்ம திருப்தியாக வச்சுட்டா அவன் நமக்கு ஒழுங்குறத பண்ணிட்டு போறா. இந்த சகல லோகத்துக்கும் எவன் பாஸா இருக்கானோ தலைவனா இருக்கானோ இல்லையா, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அந்தவர்க்கே சரணாங்கள் கம்பர் சொன்னார் இல்லையா. அந்த எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவனை ப்ளீஸ் பண்ணிட்டேன்னா உன் காரியம் எல்லாம் சுலபமாயிடுமே. நீ வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ கேட்கறதுலாம் அவனுக்கு கிடைச்சிடுமே. இப்போ அவனை ப்ளீஸ் பண்றதுக்கு அவனை சந்தோஷப்படுறதுக்கு சுலபமான வழி இதை விட என்ன சுலபமான யஜ்ஞயாக ஜப தபாசி ந புலே, யஜ்ஞயாக ஜப தபாசி ந புலே, ஜப தபாசி ந புலே, யஜ்ஞயாக ஜப தபாசி ந புலே, ஞான தாரண ந கலே, தபாசி ந புலே, யஜ்ஞயாக ஜப தபாசி भक्ति गुणासी मोतिला जय साथा पवितु गया भक्ति गुणासी मोतिला दाता संत हरिया देवकी யஜ்ஞங்கள் பண்ண வேணாம்னு சொல்லல, அவசியம் பண்ணணும். யார் பண்ண முடியுமோ அவளுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிடும். யஜ்ஞங்கள்ல சங்கல்பங்கள்ல பார்த்தா குழந்தை பிறக்கணும், ஐஸ்வர்யம் வரணும், வியாபாரத்தில் இருக்கிற விக்கிரங்கள்லாம் போகணும், வியாதி வைக்க குணமாகணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. அது சங்கல்பிச்சுன்னு பண்றதா பண்ணி எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணா பலன் கிடைச்சிடும். சத்தியம், வேதம் பொய் இல்லை, சத்தியம். ஆனா எதுலையுமே எனக்கு பகவான் தரிசனம் ஆகணும், பகவானை பார்க்கணும், ஒரு சேவை பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த கர்மாக்கள்லாம் லௌகீக சுகத்துக்கும் அதிகபட்சமா சொர்க்க சுகத்துக்கும் தான் விதிச்சிருக்கு. அதையும் தாண்டின மோட்சத்துக்கு விதிக்கப்படலை. அதனால இதுக்கு விட்டல் கிடைக்க மாட்டார்னுட்டார். யஜ்ஞயாக ஜப தபாசி ந புலே, எதுக்கு ஜபம் பண்றியோ அது கிடைக்கும், எதுக்கு தபசு பண்றியோ அது கிடைக்கும். 1000 வருஷம் தபசு பண்ணா, 10,000 வருஷம் தபசு பண்ணா பகவான் நேரம் வந்தார். பகவானே எனக்கு நிறைய ஆயுசை கொடு, எனக்கு மரணம் இல்லாதபடி கொடு, எனக்கு குழந்தைய கொடு, இப்படித்தான் வரம் கேட்ட சரித்திரங்கள் இருக்கே தவிர எனக்கு நீ வேணும்னு அதுக்கு அத்தனை சிரமப்பட வேண்டாம். தியான தாரண அஷ்டாங்க யோகம் பண்ணி தியானத்துல அப்படியே சித்தி ஆகி தாரண சமாதி வரல போய் அத்தனை சிரமப்பட வேணாம். ரொம்ப சுலபம். சர்வ நிச்சயமா இந்த வழியில சுவாமி உனக்கு கிடைச்சிடுவார். நிச்சய சாச்சா. எப்படி சொல்றேன்னா எனக்கு கிடைச்சாரியா பரித்துக்கயாச்சா பக்தி குணாசி மோகிலா. பாண்டுரங்கன் என்னுடைய ஜிப்பா பையில போட்டு வச்சுருக்கேன். வேதம் பரிசிரமப்படுறது, இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்றது, நேத்தி நேத்தி நேத்தின்னு சொல்லி அப்புறம் இதுதான் இது இது இத்தி இத்தின்னு சொல்றது இல்லையா. அந்த சிரமம் இல்லாத பகவான நான் என் சட்ட பாக்கெட்ல என் ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கேன். ஆஜி ஆனந்தூரே ஏகி பரமானந்தூரே, ஆனந்தமா இருக்கேன். இன்னைக்கு நேத்திக்கு ஆனந்தமா இருந்தேன், நாளைக்கு ஆனந்தமா இருப்பேன். எதனால? ஜெயா ஸ்ருதி நேதி நேதி மனதி கோவிந்தூரே.
கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றவன் கண்டுபிடிச்சுட்டேன் என்கிட்ட இருக்கான், உங்களுக்கு அந்த வழியை காட்டி தரேங்கிறாங்க. அத்தனை சுலபமான மார்க்கம் நாம கீர்த்தனம். புரந்தரதாசர் நவகோட்டி நாராயணன்னு பேர் அவருக்கு. அந்த காலத்துல ஒரு புரந்தரதாசர் ஆறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச நாயக்கா இருந்தார். பட்ட பேர் நவகோட்டி நாராயணன். ஏன்னா 9 கோடி ரூபாய் இருந்துதான் சொத்து 500 வருஷத்துக்கு முன்னாடி. கற்பனை பண்ணி பாருங்க, 1 கோடிக்கு ஒரு கலசம் ஆத்து வாசல்ல மேல வைப்பாளாம். அந்த காலத்தை அப்படி தைரியமா வைக்க முடிஞ்சது, திருட எல்லாம் வரமாட்டா போல் இருக்கு. இப்ப கலசத்தை சேர்த்து கிழிந்து விடுவான். இப்பெல்லாம் வச்சா 9 கோடி வச்சுட்டார். 10வது கோடி வைக்கணும்னு எண்ணம் இருக்கிறத பாண்டவன் தடுத்து ஆட்கொண்டு விட்டான். அவரை திறந்தபடி வீட போட்டுட்டு கிளம்பி போயிட்டார். பொண்டாட்டி குழந்தைகள் நாங்களா வரோம்னு வந்தாலே தவிர நீங்க வாங்கன்னு கூப்பிடல. அவர் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு ராகி தந்தீரியா பிக்ஷக்கே ராகி தந்தீரியான்னு கிளம்பிட்டார். அவளுக்கு வைராக்கியம் புரியறது அவர் மனைவிக்கு. என்ன அவதான் வேண்டிண்டா பாண்டுறங்கன்னு பணம் காசுன்னே இருக்காரு. சுவாமி ஒன்ன நினைக்க மாட்டேங்கிறாரு, கிருபை பண்ணப்படாதான்னு கேட்கவே பகவான் பெரிய கிருபையா பண்ணிவிட்டார். அவள் இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஆத்துல இருந்துட்டே ஏதோ பஜனை பண்ணுவாரு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கிளம்பிட்டார். சந்தோஷம்தான். ஆனா அவளும் போயிட்டான். எது பெரிய சொத்துன்னா ஆத்துக்காரன் தான் சொத்து, அவருக்கு எது சொத்து? பகவான் நாம தான் சொத்து. கிளம்பிட்டார். குழந்தைகள் குட்டிக்கிட்டு குழந்தைகள் என்ன பண்ணும்? அதுக்குள்ள வந்துடுத்து கூட. அதுங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? நேற்று வரல பெரிய வீட்டில் இருந்தோம், நீ என்ன மரத்தடியில் உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறாளேன்னு நினைக்கும் பாவம். அப்படி நாசிக் க்ஷேத்திரத்துக்கு வந்தாலாம். மறுநாள் விடிஞ்சா தீபாவளி. எல்லாம் அக்கம் பக்கத்து குழந்தைகள்லாம் பேசிட்டு போறது. இவா தங்கறதுக்கு இடம் இல்லை, கோவில்ல தான் தங்கி இருக்கா. புது வஸ்திரம் வாங்கிட்டு இருக்கா. குழந்தைகள்லாம் வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு எடுத்துன்னு போறா. நமக்கு நல்ல வஸ்திரம் இல்லையேன்னு தோன்றது. ஒரு பட்டு சட்டை போட்டுக்கணும் ஆசையா இருக்கு, ஒரு பட்சணம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு. எல்லா வீடுகளையும் பட்சணம் பண்றா, வாசனை மூக்க தொலைக்கிறது. அப்பெல்லாம் ஸ்வீட் ஸ்டால் ஆர்டர் பண்ண மாட்டா போல் இருக்கு, அவ வீட்டிலே பண்ணிட்டு இருந்திருக்கா போல் இருக்கு. அதனால எல்லார் வீட்டையும் பட்சணம் பண்றா. ஆகா நமக்கு இதெல்லாம் வழி இல்லையே. ஒரு லட்டு உண்டா, ஒரு ஜிலேபி உண்டா, ஒன்றும் வழி கிடையாது. ஒரு பாயசம் கூட வழி இல்லையே. குழந்தைங்களுக்கு தாபம் வந்துடுத்து. எண்ணெய் ஸ்நானம் கிடையாது. அந்த வருஷம் தீபாவளி போன வருஷம் வரல, அவர் செலவழிக்கவே விட மாட்டார். எப்படியாவது பண்ணிடுவா குழந்தைகள் மட்டுக்குமாவது அந்த அம்மா. அதுக்கு வழி இல்லையே, புதுசு உடுத்திக்க முடியலையே. அந்த காலத்துல இந்த வானம் வேடிக்கையெல்லாம் விடுவா. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு வழி இல்லையே அப்படின்னா குழந்தைகள் வருத்தப்படுறது. எல்லாம் கேட்டா கிடைக்காது, ஏதாவது ஒன்னாவது கேட்போம். ஒரு பாயசமாவது சாப்பிடும். அம்மாட்ட போய் பிடுங்கிறது. அவன் என்ன பண்ணுவா பாவம்? அன்னன்னைக்கு உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வர்றதை வச்சுட்டு ஏதாவது பொது இடத்துல சமையல் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு, யாராவது அந்த நிலைமையிலையும் ஒரு அதிதி வந்திருந்தாட்டா அவளுக்கு போட்டுட்டு இவர் சாப்பிட்டுட்டு அதில் மிச்சம் இருந்தா இவர் சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு வச்சுட்டு தான் இவளே சாப்பிடுவேன். அப்படி இருக்க இவ்வளோ பாயசத்துக்கெல்லாம் எங்கே போகிறது? சமாதானப்படுத்தினே இருக்க குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கு. என்ன அழறாவான்னு. நாளைக்கு தீபாவளி இல்லையோ? ஆமா அழறா. தீபாவளி அழறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷமான பண்டிகைன்னா யாரும் அழப்படாதுன்னு தான் நரகாசனம் வரம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது சரி, அதுகள் குழந்தைகள் தானே, அதுகள் பாயசம் கேட்கறது வஸ்திரம் கேட்கறது எங்க போறது? அப்படியா? இங்க வாடா, பாயசம் தானே, அம்மா போய் கேட்குறிய, நான் தானே உனக்கு உட்காரு. என்ன பண்ண போறாருன்னு பாக்குறா. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லு. சொல்றேன்ப்பா. राम नाम पाय सके कृष्ण नाम सके, राम नाम पाय सके कृष्ण नाम सके, राम नाम राम नाम राम नाम पाय सके कृष्ण नाम सके, राम नाम पाय सके कृष्ण नाम सके. நல்லா இருக்கா? என்னதுப்பா பாயசம் கொடுக்கவே இல்லையப்பா? நான் சொல்றது திருப்பி சொல்லின்னு தானே இருக்கேன்பா. ராமநாமங்கிறது பாயசம், கிருஷ்ணநாமங்கிறது சக்கரை, நெய் விடணும் இல்லையோ? ஆமாப்பா, அதான் விட்டல நாம. விட்டல நாம துப்பவ பெரசி. ஹரிதாஸ் சாமி உபன்யாசம் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுங்க. அப்படிமா விட்டல நாம துப்பவ பெரசி ಬಾಯಿ ಚಪ್ಪರಿ ಗುರೋ, ವಿಠಲ ನಾಮ ತುಪ್ಪವ ಬೆರಸಿ ಬಾಯಿ ಚಪ್ಪರಿ ಗುರೋ,
राम नाम पाय सके कृष्ण नाम सत्वरे राम नाम पाय सके திருப்பி திருப்பி வாங்கி சொன்னவர். அவருக்கு அப்படியே அவர் தியானத்துக்கு போயிட்டேன். ஹிருதயங்கிற பாத்திரத்துல பாவங்கிற அந்த கோதுமை எடுத்து எப்படி பாயசம் பண்றது அந்த பாட்டில் எழுதியிருக்க. பக்தினால அதை பாகம் பண்ணி ஆனந்தமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற. குழந்தைகள் அது இப்படி பார்த்துட்டே இருக்கு. கண்ணை திறந்துட்டார். அவருக்கு இனிக்கிறது. எப்படியா இருக்கு பாயசம்னா? ஒண்ணுமே தெரியலப்பா. பசங்க தானே பாவம். சரி இப்படி சொல்லிட்டே உனக்கு நாக்கு திதிக்கும்னு விட்டார். அவ்வளவுதான். அவருக்கு ஜபத்துல நாட்டம் வந்துட்டு ஓரமா போயிட்டார். அவளை அழகா பாவம். ஒரு பாயசத்துக்கு வழி இல்லையே அந்த குழந்தைகள். எனக்குன்னு ஒன்றும் ஆசை இல்லை. ராமர் கோவில்ல தான் தங்கியிருக்கா. அழறா. அவர் ஜபம் பண்ணிட்டே தூணு ஓரத்தை சாஞ்சுட்டார். அப்படியே நிஷ்ட. இந்த அம்மா சத்த நேரம் இருந்தா இவளுக்கும் கண்ணை சொருகிடுத்து. குழந்தைகளும் ஒரு பக்கமா படுத்துன்னு எடுத்து பாவம். நல்ல ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் சன்னிதானத்திலிருந்து சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா தேவியுமே வரா. வேற ரூபத்துல வரல, அவளுடைய நிஜ ரூபத்திலேயே வராளாம். இந்திர நீலமணி சன்னிபதேகம் வந்தியமான சரணம் முனி பிருந்தகி லம்பமான துளசி வனமாலம் சிந்தையாமி சததம் ரகுவீரம்னு அப்படி இந்திர நீலமணி தேகத்தோட துளசி மாலையோட பீதாம்பரத்தோட ஆஜானு பகவானு திருமேனியோட ராமச்சந்திரமூர்த்தி ஜொலிக்கிற ரத்தன கிரீடத்தோட கஸ்தூரி திலகத்தோட வர. தங்க ரேக்கு மாதிரி ஜொலிக்கிற திருமேனி சீதாதேவி. ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்து குழந்தைகளை தட்டி எழுப்புறா. கண்ணை திறந்து பார்த்து அந்த அழகை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுத்து ரெண்டும். யார் இவ்வளவு அழகா இருக்காளே மாமி, நீங்க யாரு, மாமா நீங்க யாருன்னு கேட்கிறா. உங்க அப்பாக்கு நாங்க ரொம்ப நெருங்கினவா. அப்படியா? அப்பாவை எழுப்பாதே, அவர் பாடிட்டு இப்பதான் தூங்கிட்டு இருக்காரு, அவர் கஷ்டப்படுத்தாதே. உனக்கு என்ன வேணும்? பாயசம் வேணும். பாயசம் மட்டும் போறவான், பட்சணமும் வேணும், எல்லாம் தரேன். சீதாதேவியை எண்ணெய் ஸ்நானம் பண்ணி வச்சு புது வஸ்திரம் கொடுத்து பட்சணங்கள்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு நகைகள்லாம் போட்டு பூஷணங்களோட குழந்தைகளை அலங்காரமா பண்ணிட்டு அப்பா எழுந்துன்றதுக்கு அப்புறம் நாங்க வந்தோம்னு சொல்லுன்னு மறைஞ்சு போயிட்டாளாம். கண்ணை திறந்து புரந்தரதாசர் பார்க்கிறார். அவர் மனைவி பார்க்கிற. ஆச்சரியமா இருக்கு. குழந்தை எழுதுறா அந்த சட்டை அப்படின்னா, சட்டையை விட பார் கையில லட்டு இருக்கு பார். அப்பா பாயசம் சாப்பிட்டுட்டேன், ஞாபகமா சாப்பிடும் போது ராமநாம சொல்லிட்டு சாப்பிட்டேன். அதுக்கு தாண்டா சொல்லி கொடுத்தேன். யாரு கொடுத்தானா? இப்படி இருந்தாருன்னு வர்ணிக்கிற. அந்த கோவிலுக்குள்ள இருக்க அதே சுவாமி தான், ஆனா அதுல வேற மாதிரி இருக்காரு. இதுல வந்து பளபள பளபளன்னு அது நீளமா பச்சையான சொல்ல முடியாத ஒரு நிறத்துல இருந்தார். அப்படி ஒரு மஞ்சள் பட்டாடைப்பா, கையில ஒரு கோதண்டம் இருந்தது. என்ன சிரிப்பு, என்ன அழகு, என்ன கம்பீரம் அப்படின்னு ஒண்ணு கண்ட தாரதாரையா ஜலம் வந்துட்டான். எனக்கு தரிசனம் கொடுக்கலையேன்னு நான் அழல ராமா, இவாளுக்கு கொடுத்துட்டியேன்னு சந்தோஷப்படுறேன். அப்படி புரந்தரதாசரோட வாழ்க்கையில அந்த நாமா என்ன கொடுக்கும்ங்கிறத குழந்தைகளுக்கு அவர் காட்டி கொடுத்தார். பின்னாடி அந்த குழந்தைகள்லாம் பரம பாகவதாளாவா இருந்தான்னு சரித்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் நிறைய சஞ்சாரம் பண்ணினதுனால குருநாதத்தை விட்டுட்டு போயிட்டார். வியாசராஜர்கிட்ட குழந்தைகளை அவர் தான் பார்த்துட்டார். பிற்காலத்துல அவளும் பெரிய மத்வபதிங்கிற பிள்ளையெல்லாம் பெரிய மகா பாகவதோத்தமரா இருந்து அவரும் நிறைய கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சரித்திரத்தில் இருக்கு. ஆனா அந்த ருச்சியை அப்படிதான் அப்பா ஊட்டி கொடுத்தாரு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு இந்த 2 எழுத்து என்ன வேணா பண்ணும்னு சாதுக்கள் நமக்கு சாதிச்சு கொடுக்கிறா. பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த சொல்ற. பவித்திரமான சரீரம் அவா. குளிச்சா குளிக்கல மடியெல்லாம் பார்க்காத. சாதுக்கள் விஷயத்துல அவா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவா. அந்த சரீரமே பவித்திரம். அனாச்சாரமா இருக்க மாட்டா. ஆனா எப்பவும் ஆச்சாரம் தான். என்ன? பவித்ரதோ தேக. நாக்கு அத்தனை பவித்திரம். வாணி புண்ணியவந்த. எதனால? ஜோவதே அச்சுத சர்வ கால. நமக்கு அந்த மாதிரி கதி கிடைக்குமா? அவளை நினைச்சா கிடைக்குமா? தயாச்சா சிந்தனே தரதீல தோஷி. பரம பாப்பியா தோஷமே வடிவமானவனா இருந்தா கூட அப்பேற்பட்ட மகான்களை சாதுக்களை குருநாதால நினைச்ச மாத்திரத்துல சுத்தமாயிட. தயாச்சா சிந்தனே தரதீல தோஷி ஜலத்தீல ராசி பாத்த காஞ்சா.
சாட்சாது பாண்டுரங்கனே அவ பஜனை பண்ணிட்டு போறத அவ பின்னாடி ஓடுறான். எதுக்காக? அவ பாத தூளி எடுத்து தலையில போட்டுக்கணுமா. தேவ இச்சி ரஜ சரணீச்சி மாதி தாவத சாலதி மாகே மாகே. ரொம்ப வருஷம் முன்னாடி சிவராத்திரி உற்சவத்துக்கு பன்றிபுரம் போயிருந்தோம். ஸ்ரீ அண்ணா வந்திருக்கிறா, அதை கலந்துக்கணுங்கிற ஒரு பாக்கியத்துக்காக போயிருந்தோம். மறுநாள் காத்தால வீதி பஜனைக்கு எங்களால் போக முடியல. எங்கள் நண்பர்கள் சில பேர் போயிட்டு வந்தா. அண்ணாவே வீதி பஜனை பட்டு வந்தா, எல்லாரும் நாமாவோட சொல்லிட்டு வந்தா. பரம ஆனந்தமாக இருந்ததுக்கு. திரும்பி வந்த உடனே அண்ணா அவரோட தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டா. இந்த வந்த பக்தாள் சில பேர் அங்கே டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்கா. அவ சொன்னதான் அந்த விஷயம். அங்கே ஒரு கயிற்றுக்கட்டில் மேலே ஒரு கிழவனார் உட்காந்துட்டு இருக்கார். அவர் டீ குடிச்சுட்டு இருக்கார். கீழே ஒரு கிழவி உட்காந்துட்டு இருக்கா. அவர் டீ குடிக்கிறான். அவர் சொல்கிறாளா, இந்த மகராஜ் பஜனை பண்ணிட்டு போனாரே, இவர் பின்னாடி விட்டல் குதிச்சுட்டே போனானே, நீ பாத்தியோன்னு கேட்டானா. ஆமாமா பார்த்தேங்கிறார் அவர். ரொம்ப சாதாரணமா. இவாளுக்கு ஆச்சரியமா படுது. என்ன சொல்றேங்கிறான். இல்ல, இந்த மகாராஜ் பஜனை பண்ணிட்டு போறது பின்னாடி பாண்டவன் குதிச்சு இந்த பாட்டுல இருக்கு. தாவத சாலதி மாகே மாகே தேவ இச்சி ரஜ சரணீச்சிமா. சாதுக்கள் பஜனை பண்ண போனா அந்த திருவடி தூளி எடுத்து போட்டுக்கணும். விட்டல் வந்து நிற்கிறான். யாராவது பாண்டுரங்கன் விட்டன்னு உங்க ஆத்துல யாராவது பசங்க இருக்காளான்னு, இந்த கோவிலுக்குள்ள இருக்கானே அவனைத்தான் நான் சொல்றேங்கிறான். அது எப்படிமா சொல்றேன் நீ அப்படின்னு கேட்கிறாளா. அதுக்கு அவ பதில் சொன்னாளா, எங்களெல்லாம் சந்தேகப்படாத, நாங்களாம் க்ஷேத்திரவாசிகள், எங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான சாதனம் நாம சங்கீர்த்தனம். பகவான காட்டி கொடுக்கிறது. பார்க்க முடியாதவாளுக்கும் பகவானோட கட்டாட்சம் கிடைக்கிறது. நம்ம விட்டலை பார்க்க முடியல, விட்டல் நம்மள பார்த்துருவாரு இல்லையா, அவரோட கூட போறத. தாவத சாலதி மாகே மாகே. நம்மள மாதிரிதான் இருப்பான் சாதுக்கள், ஆனா நம்மள மாதிரி இல்லைங்கிறார். நம்மள மாதிரி சரீரம் இருக்கும், நம்மள மாதிரி மனசு கிடையாது. கண்டதையும் நினைக்கிற மனசு இல்ல, நம்மள மாதிரி கண்டதை பேசுற நாக்கு இல்ல. காயத்தே உரலே வேகளே ஆணிக்கு. நம்மள மாதிரி உடம்பு, ஆனா அது தெய்வீகமான சரீரம், அது தெய்வீகமான நாக்கு. என்ன வித்தியாசம்னா, வைகுண்ட நாயக ஜயா கண்டி. அவ தொண்ட குழியில பாண்டரங்கன் இருக்காங்க. இங்க அரசியல்ல இருந்து சினிமால இருந்து எல்லாம் இருக்கும். இங்க அந்த பகவானை தவிர அந்நியதா விஷயம் பேச மாட்டான் சாதுக்கள். அவன் நாமாவை தவிர வேற விஷயம் அந்த நாக்கில வராது. அப்பேற்பட்டவாளை நினைச்ச மாத்திரத்திலேயே சகல விதமான பாபங்களும் போயிடுதுங்கிற நியமங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. வேதம் யாரும் ரச்சனை பண்ணினதில்லை, ஒருத்தர் எழுதினதில்லை. இதை இயற்றியவர் அப்படின்னு சொல்ல முடியாது. வால்மீகி ராமாயணம் வால்மீகி பகவான் எழுதினது, ஸ்ரீமத் பாகவதம் வியாசாச்சாரியால் எழுதினது சொல்றோம் இல்லையா. ஒரு வேதம் இன்னார் எழுதினதுன்னு சொல்ல முடியாது. அபௌருஷேயம்னு சொல்லக்கூடிய தமிழ்ல எழுதா கிளவின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால அது பகவானோட கட்டளை. ஒரு ஊர்ல இருந்தா அந்த தேசத்தோட கட்டளைகள் படி நடக்கணும். ரோட்ல போனா டிராபிக் ரூல்ஸ் என்னமோ அதுபடி இருக்கணும். இப்படி மனுஷ ஜென்மா எடுத்துட்டா வேத சாஸ்திரங்கள் சொல்லிருக்கிறபடி தான் இருக்கணும். அதை மீறறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ignorance of law is not an excuse ன்னு சொல்லுவா இல்லையா. you should know and you should do it. அவ்வளவு, you should comply, அவ்வளவுதான். அது தெரிஞ்சவாளை கேட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியவும் இல்லை, அதுபடி தெரிஞ்சாலும் நடக்கவும் முடியல. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, கலிபுருஷனோட வேலைன்னு சொல்லுவாங்க. கலிபுருஷனோட வேலை என்ன? கலவு கல்மஷ சித்தானாம் பாபத் திரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம்னு முடிக்கிறா. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரோட சித்தத்திலையும் கல்மஷத்தை கலந்துடுவான். பொல்யூஷன். எல்லாரோட மனசையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கெடுத்துடுவான். பணத்தை வச்சோ புகழை வச்சோ ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கி எல்லாரோட மனசையும் கெடுத்துடுவான். எவ்வளவு நல்ல வாழையும் கெடுத்துடுவான். சம்பாதிக்கிற பணத்துல சுத்தமா அது இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு பாபத்துல தோஞ்ச ஒரு பணமாக டெயின்டட் மணியா பண்ணிடுவான். கலவு கல்மஷ சித்தானம் பாப திரவியோபஜீவினா. நம்ம நேரடியா பாபம் பண்ண வேண்டாம். எங்க வேலை செய்யறோமோ அந்த முதலாளி பண்ற பாபத்துல நமக்கு பங்குண்டான். ஏன்னா அவன் லாபத்துல பங்குண்டு இல்லையோ, அப்ப பாபத்திலே பங்கு இருக்குங்கிறான். இந்த காரியங்கள் பண்ணினா நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்ணினோம்னா அந்த காரியங்களை பண்ண விட மாட்டான்.
விதிக்கிரியா விஹீனானா. என்ன வழினா கதிஹி கோவிந்த கீர்த்தனம்னு சொல்றான். ஏன்னா ஒரு நியமத்துபடி யாரையும் இருக்க விடாத கலி கெடுப்பான். அது கலியோட வேலை. மகாராணி முரளிதர சுவாமிகள் சொல்றார், எல்லாத்தையும் கலி பலி கொள்றது, கலிய பலி கொள்றது நாமாங்க. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமம் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கலியையே பலி கொண்டுடும். அதுக்கு என்ன ஆச்சாரம், என்ன அனுஷ்டானம், என்ன பண்ணணும்னா துளி நியமமும் இல்லாது. கொஞ்சம் கூட நியமம் பார்க்க வேண்டாம். அப்படின்னா அனாச்சாரத்தோட தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு யதாசக்தி ஆச்சாரத்தோட பண்ணலாம். அதை முடியல, குளிக்கலேங்கிறதுக்காக சொல்லாம இருந்து விடாத, படுக்கையில இருக்கேங்கிறதுக்காக சொல்லாம இருந்து விடாத. சரீரத்துக்கு எந்த சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் மனசு பகவானை நினைக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கா. சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு துக்காராம் சொன்னார், ராஜரிக காரியங்கள்லாம் பண்றேன், அப்படி பண்ணும்போது நாம சொல்ல நேரம் இல்லைன்னு நினைக்காதே, எப்ப வேணா சொல்லலாம்ப்பா. உட்காந்து நாம ஜபம் பண்ணினா நல்லதுதான். தாயிஞ்ச பைசோனி கரா ஏக சித்த அப்படி சொன்னா நல்லதுதான். ஆனா நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் வழி சொல்லித்தரேன். புரந்தரதாஸ் சொன்ன மாதிரி இவர் வழி சொல்லித்தரார். காத்தாலிருந்து அலைய ஆரம்பிக்கிறேன், உன் சைன்யங்களை திரட்டி சண்டை போடுறது, உன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்துறது, இந்த காரியங்கள்லாம் பண்ற. சாப்பிட கூட நேரம் இல்லை, களைச்சு போய் ராத்திரி படுத்துக்கிறத, படுக்கையில படுத்துக்கிறது தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி தோண்டுது, அடடா நீ நாம சொல்லலையே அப்படின்னா படுக்கையில இருக்கேன்னு விழுப்பா இருக்கேன்னு நினைச்சுடாதே. நிஜல்யானி காத்தா நிஜல்யானி காத்தா உபா நாராயண, நிஜல்யானி காத்தா உபா நாராயண, நிஜல்யானி காத்தா உபா நாராயண. கைசல்யா கீர்த்தன கரிதா டோளே, கைசல்யா கீர்த்தன கரிதா டோளே, நிஜல்யானி காத்தா உபா நாராயண, நிஜல்யானி காத்தா உபா நாராயண. उबारा होनिया मुखी नाम बजे, उबारा होनिया मुखी नाम बजे, उबारा होनिया मुखी नाम बजे, उबारा होनिया मुखी नाम बजे. नाचे हा गोविंद नाना चंदे, नाचे हा गोविंद नाना चंदे, गाता उमा नारायण, गाता उमा படுத்துட்டே நீ சொல்லலாம். படுத்துன்னு சொன்னா தப்பு இல்லையோ, சாமி கோச்சுக்க மாட்டாங்க. கோச்சு பாரா, நீ படுத்துன்னு சொன்னேன்னா படுக்க கிட்ட வந்து நின்று கேட்பார். நீ சொல்றதே என்ன ஆயிடும், டயர்டா இருக்கே இல்லையோ, உன் டயர்ட்னஸ் போயிடும். இந்த ராமம் எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் நீ ஏந்து உட்காந்து சொன்னேன்னா பைசல்யா கீர்த்தன், முதல்ல நிஜல்யானே காத்தா படுத்துன்னு சொல்ற, அப்போ பகவான் வந்து நின்னுட்டான். உட்காந்து சொன்னேன், இப்போ பகவான் என்ன பண்றான், அடடா படுத்துன்னு சொன்னா நின்னுட்டேன், இப்போ உட்காந்து சொல்ல என்ன பண்றது, அப்படி நின்ன இடத்துலயே அப்படி ஆடுறான். வீதி பஜனம் போது அண்ணா அப்படி நின்ன இடத்துலயே ஆடுவான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சி பார்க்கறதுக்கு. காலை அப்படியே இருக்கிற இடத்துலயே மாத்தி 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 வச்சுட்டு அழகா இருக்கும். கரிதாடோளி ஏந்து நின்னுட்டு சொல்ற, உபாரா ஹோனியா முக்கி நாமவதே. நான் இதுக்கு மேல என்னடா பண்ணுவேன் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். விதவிதமா ஆடுறானா. நாச்சே ஹா கோவிந்த நானா சந்தே, விதவிதமான தாளத்துக்கு ஆடுறான்.
நீ குதிரையில போற சிவபா, நேரம் இல்லைன்னு நினைக்காத, பிரயாணம் பண்ற நேரம் லாபம். மார்கி சாலத்தா, கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். மார்கி சாலத்தா முக்கி நாமமா, ரொம்ப நல்லா இருக்கே, ஆக்சிடென்ட் ஆயிடாதா? ஆகாதுங்க. முன்னாடி பின்னாடி நின்று பகவான் உபா சக்கர